குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புத்தாண்டு 2026 மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். பொதுவாக வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்களை மையப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். கூடவே அந்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் துவங்குது, என்ன லக்னத்தில் துவங்குது, அந்த வருட துவக்கத்தின் போது என்ன கிரக நிலைகள் இருக்குது, இதை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களோட சேர்த்து வருட கிரகங்களுடைய நகர்வு, வருட துவக்கம் எப்படி இருக்க போகுது, இன்னும் சில சூட்சமங்களையும் வச்சுட்டு இந்த வருட பலனானது நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் துவங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருத்திகா நட்சத்திரம், ரிஷப ராசியில் துவங்குது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த வருடமானது துவங்குது. அதே நேரத்தில் லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்தில் அந்த வருடமானது பிறக்குது. ஸோ இந்த வருஷம் கிடையாது, 2024, 23, 22, நீ அடுத்து வரக்கூடிய 27, 28 எந்த வருடமாக இருந்தாலும் லக்னம் கன்னியா லக்னம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது தான் புது வருடமானது பிறக்கும், ஆங்கில வருடம். ஸோ அப்போ மிட்-நைட் 12 மணி அப்படிங்கும்போது மேக்சிமம் ஒரு 99% கன்னியா லக்னத்துக்குள்ளே தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ எல்லா வருடமும் கன்னியா லக்னத்தில் தான் பிறகுது, ஆனால் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறும். ஸோ இதுதான் அந்த வருட தூக்கத்தினுடைய ஒரு அமைப்பு. என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிதுனத்துக்கு ராசிக்குள்ள குரு வக்ரமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல லக்னம் விழுந்த லக்னமே 4ஆம் இடத்துல தான் விழுகுது சுகஸ்தானத்தில். 7ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 12ஆம் இடத்துல சந்திரன். இந்த அமைப்பில் தான் அந்த வருடமானது பிறக்குது மிதுனத்துக்கு. ஸோ வருட கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 11ஆவது நாள் மார்ச் மாதம் 11/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தியை அடைந்து 6, அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகுது. குரு உச்சம் அடைகிறார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீண்டும் சிம்மத்துக்கு அதிசாரத்தில் பயிற்சி ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி, அதாவது நவம்பர் 1ஆம் தேதிங்கும் போது சிம்மத்தில் குரு இருப்பார். ரைட், இதுதான் குருவோட நகர்வு இந்த வருஷத்தில். சனி பகவான் நோ சேஞ்சஸ். திருக்கணிதப்படி சனி பகவான் சேஞ்சஸ் கிடையாது. ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரம் அடையுது 10ஆம் இடத்துல. டிசம்பர் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான். ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் நோ சேஞ்சஸ் தான். ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வருது, அஷ்டம ராகுவா. கேது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வருஷ கடைசியில். ஸோ அப்போ ராகு கேது பயிற்சியும் பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் அந்த வருட கிரகங்களுடைய நகர்வு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சில நுணுக்கங்களோடு நம்ம பார்க்கும்போது இந்த வருடம் முதல் 5 மாதங்களுக்கு மிதுன ராசிக்கு அப்படி ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. முக்கியமாக சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் நம்ம எந்த மிதுன ராசி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்க காத்திருக்கிறார்கள். வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிதுனத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. சார் அப்போ சொந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பொழைக்க மாட்டானா, பொழைக்கக்கூடாது அப்படின்னா சொந்த ஊரில் இருக்கிறவங்களும் ஜெயிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் சுப செலவுகளோடு அந்த வெற்றியானது நடக்கும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு செலவே கிடையாது, செலவில்லாமல் ஜெயிச்சிரும். எடுக்கக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகளும் அத்தனை விதமான மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுது. சார் வீடு வாங்க முடியல, காலி நிலம் வாங்க முடியல, காலி நிலம் இருக்குது வீடு கட்ட முடியல. இந்த நிலம் சம்மந்தமான விஷயங்களில் நிலம் இருக்குது வீடு கட்ட முடியல, வீடு கட்டிட்டோம் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல, வாங்கவே முடியல, கையில் காசு வச்சுட்டு சுற்றணும், ஒரு நிலம் நல்லா வழியாக அமைய மாட்டேது.
நல்ல வாஸ்துப்படியோ, வாஸ்துவில் எந்த குறையும் இல்லாமல் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய நிலங்களை, வீடுகளை வாங்க கட்ட அற்புதமான காலகட்டம். மே மாதத்துக்குள்ளே அதை நடந்துடும். சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 4ஆம் இடம் மட்டும் இயங்கி தசாபுத்தி நடந்தால் போது கண்டிப்பாக நடந்துடும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை முதல் 5 மாதங்களுக்கு. சார், யாரெல்லாம் உங்களை கீழே போட்டு மிதிச்சாங்களோ அவங்களாம் உங்களை தாங்குவாங்க சார். நாள் வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் போயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை ஒரு தெய்வம் அமைப்புகள் அளவுக்கு நம்மளை தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, மிதுனம் முதல் 5 மாதங்களுக்கு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே நேரத்தில் பெரிய வெற்றி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஒரு எதிர்ப்புக்கு பின்னாடி தான் கிடைக்கும். முதல்ல ஒரு எதிர்ப்பு வந்துடும், நம்மளுக்கு எகெயின்ஸ்டா பேச ஆரம்பிப்பாங்க. அந்த எதிர்ப்பே உங்களை வேற லெவலில் தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி ஆயிடும். பொதுவாகவே மிதுன ராசி சிம்பிளா கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய ராசி. பெரிய லெவலில் கஷ்டம் இருக்காது, சின்ன சின்னதாக கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே, அந்த தடைக்கல்கள் எல்லாமே படிக்கல்களாக மாற்றி மேலேறக்கூடிய ராசி மிதுனம். சண்டை சச்சரவு பிரச்சனை ஏதாவது சின்னதாக இருந்தால் தான் அடுத்த டெவலப்மெண்ட்டே எனக்கு நடக்குது அப்படின்னு எத்தனை மிதுனம் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த வருடம் முதல் 5 மாதங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டம் பின்னாடியே இருக்குது. முதல்ல 2 மாதம் பிப்ரவரி வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே செட்டில்டான ஒரு அமைப்புக்குள்ளே போயிடலாம், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புக்குள்ளே போயிடலாம். தந்தை வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும். உள்ளூர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியில் இருந்துட்டு யாராவது எலெக்ஷன்ஸில் நிற்கிறீங்க, கேண்டிடேட்டாக நிற்கிறீங்க, இல்லை அந்த ஒரு குழுவை தலைமை தாங்கி கொண்டு போகிறீங்க, இந்த மாதிரி அந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்களில் யார் இருந்தாலும் சரி மிதுனம், அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், அவங்களோட இண்டிவிஜுவலாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க நடந்துடும். கண்டிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், கிடைக்காம இருக்குது. முயற்சி எடுத்து அந்த வருடம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம் சார். எல்லாமே தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க சார் முதல் 5 மாதத்துக்கு உங்களை. அப்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நம்மளுடைய மனநிலை அப்படியே நான் தான் எல்லாமே, எதுனால என்னால் முடியும் அப்படின்ற அந்த கர்வம், அந்த ஆணவம் தலைக்கேறிடும். ரொம்ப 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 பெரிய லெவலில் நம்ம நினச்சிக்குவோம் நம்மளே. ஸோ அந்த ஒரு தலைகணம் மட்டும் ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மிதுனம். அது மட்டும் போதும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துருவீங்க. காது, மூக்கு, தொண்டை சம்மந்தமாக, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும். நிறைய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் சார், எனக்கு இஎன்டி பிரச்சனை இருக்குது, இஎன்டி டாக்டர் தான் பார்க்கணுமா, ஸ்பெஷலிஸ்டெல்லாம் பார்க்க வேண்டாம், ஜென்ரல் மெடிசன் எடுத்தாலே சரியாயிடும். சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை சிம்பிளாக முடிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த கோபதாபங்கள், அவசரம் வேண்டாம், ஈகோ வேண்டாம். ஈகோ, கோபம், அவசரம் இது 3ம் உங்களுடைய வளர்ச்சியை 80% குறைத்து விடுகிறது. மே மாதத்துக்குள்ளே டெவலப் ஆக வேண்டியது அடுத்து இன்னும் 2-3 மே வந்தாலும் டெவலப் ஆகாமல் போயிடுவீங்க. ஸோ அப்போது அவசரம் வேண்டாம், பொறுமை வேணும். ஈகோ வேண்டாம், பணிவு வேணும். எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. முக்கியமாக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடந்துக்க போகிறாங்க. நம்மளுக்கு கீழே தானே இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு அவங்கள மிதிக்காதீங்க, நம்ம பதவியில் இருக்கிறோன்ட்டு. ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. மாமனாரோட ஆதரவு பூர்ணமாக கிடைக்க போகுது. அவங்க தான் கை தூக்கி விட போகிறாங்க. மாமனாரும் தந்தை வழி உறவுகளும் தான் உங்களை கை தூக்கி விட போகுது. அக்கம் பக்கத்தினருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட்னால தான் உள்ளூரில் ஒரு பதவி கிடைக்கும். உங்களுக்கு உள்ளூர் பதவிகள் கிடைக்கும். ஒரு செயலாளர், பொருளாளர், தலைவர், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்காக உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது. அதே போல் கம்யூனிட்டின்னு சொல்லும்போது உங்களுடைய இனத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற இனத்தார கொஞ்சம் ராங்காக நடத்திடாதீங்க. ஸோ அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம், நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு 7ஆம் இடம், அதற்கு சனியினுடைய பார்வை இருக்கு. சனியினுடைய பார்வை இருக்கு, கவனம் வேணும். ரைட். இப்போ முதல் 5 மாதங்களுக்கு
மிதுன ராசி கண்டிப்பாக உச்சம் தொடும். என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி, உச்சம் தொடும், மாற்றமே இல்லை. அதற்கப்புறம் ஜூன் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும், டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர காத்திருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர காத்திருக்கு. குடும்ப உறவில் ஒரு நபர் உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறக்கோ, இல்லை நீங்க குடும்பத்தை விட்டு வேலைக்காக வருமானத்துக்காக இடத்த விட்டு வெளியில் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது. ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கிறோன்னா பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்காக பிரிஞ்சிருக்கோம், ஃபாரின்ல இருக்க, அந்த மாதிரி விஷயம்னா பிரச்சனை இல்லை. இல்லை வாலண்டரியாக அதை பிரித்து வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஏதோ ஒரு தேவை இருக்கும், ஒரு நீடு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்காக சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்லுது. வாழ்க்கை துணையின் பேரில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது. இல்லை அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் குறையிறதுக்குண்டான சூழலை சொல்லுது. அதே நேரத்தில் வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணிக்கணும், வேலைக்காக, தொழிலுக்காக, படிப்புக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க மிதுனம் அப்படின்னா, அது யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாமல் நான் பயணிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கி தருது இந்த கால சூழ்நிலை. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும், அங்கேயே டவுட் பட்டே இருக்கக்கூடாது. நிறைய 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 டவுட்னால தான் மிதுனம் கொஞ்சம் வாய்ப்புகளை தவற விட்டுரும். பொதுவாகவே சிம்பிளாக இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயத்தினாலேயே நிறைய வாய்ப்புகளை தவற விட்ட ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் கூட. சமீப காலமாக அது அதிகமாக நடந்துருச்சு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்குது. நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் வயது மூத்த நபர்களையும் அனுசரிச்சே போக முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்க முடியாதான் நிற்பாங்க, அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அந்த பாதிப்புகள் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. முக்கியமாக பேச்சால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்கும், ஒன்றும் வக்கீலாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், அதே நேரத்தில் டீச்சராக இருக்கலாம். இந்த மாதிரி பேச்சால் தொழில் செய்யக்கூடிய அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் நல்ல வருமானம் காத்திருக்கு மே மாதத்துக்கு அப்புறம். ஆனால் அதை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான திறமை தான் உங்கள்கிட்ட வேணும். நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் மிதுனத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரக்கூடிய 2026 வருடத்தினுடைய பிற்பகுதி சுப செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய சேமிப்பு குறையும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. சார் 10ல் ராகு இருக்குது சார், 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு சார், 9ஆம் இடத்துல ராகு இருக்குது, ராசிக்குள்ளேயே அதுக்கு 2ஆம் இடத்துல போய் குரு உச்சமடைகிறாரு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நோவே. கண்டிப்பாக இருக்கக்கூடிய கையிருப்பு பத்தாது, கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. 2ஆம் இடத்துக்கு குரு வந்தார், அவர் பாதகாதிபதி, 2ல் போய் உட்கார்ந்துருக்காரு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்தே தீருவார். பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக குடும்பத்துக்குள்ள வாழ்க்கை துணையுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போ முதல் பகுதி ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் 2ஆம் பகுதி செலவுகளையும் கொடுக்குது. கொஞ்சம் நம்ம கான்சியஸாக நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பாசிட்டிவ் பார்த்துருக்கோம், சின்ன சின்ன நெகட்டிவ். அதை எப்படி சரி செய்கிறது? அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போய் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக உங்களுக்கு மாறட்டும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.